இன்று பாய்ஸ் கிச்சனில் ரொம்ப ரொம்ப சுவையான வெண்டிக்காய் புளிக்குழம்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1/4 கிலோ வெண்டிக்காய் வாங்கி வச்சிருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. 4 தக்காளி, 1 தக்காளி தாளிங்க, 3 தக்காளி அரைக்க எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு லெமன் அளவுக்கு புளி ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து வெண்டிக்காய் வந்து நான் சுத்தம் செய்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 100 வெங்காயத்தை வந்து வச்சிருக்கேன், உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். 3 தக்காளி அளவுக்கு நீங்கள் ஜாரில் போட்டுடலாம். வந்து ஜாரில் வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, இஞ்சி வந்து ஒரு துண்டை வந்து 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து ஒரு 8 பல்லு பூண்டு நான் சேர்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் சைஸ் அளவுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி தக்காளி வந்து 3 தக்காளி அளவுக்கு நான் வந்து அரைக்கிறதுக்காக நான் சேர்க்குறேன், ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி நல்லா இந்த மாதிரி மையாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளியை நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சுத்தமான செக்குலார் நல்லெண்ணெயில் வந்து 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1 ஸ்பூன் கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு, தக்காளி போட்டு வதங்குற அளவுக்கு 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து அரைச்சதை சேர்த்து நம்ம வதக்கி வச்ச வெண்டிக்காய் சேர்த்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்க்குறேன். குழம்பு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதிக்குது. 1 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நல்லா